ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விளாக்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு அதிகமான உப்புக்கரை மஞ்சக்கரை பிடிச்சி இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். நான் எங்கள் வீட்டில் இந்த பொருளை நான் எப்படி தயார் பண்ணி எங்கள் டாய்லெட் பாத்ரூமை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாத்ரூம் எங்கள் டாய்லெட் பாத்ரூமு நான் ஒரு 2 வாரமாக இதை இந்த கரை படிக்கையை வச்சு நான் வச்சுருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காகவே நான் வச்சுருந்தேன். கதவை பாருங்கள், பாத்ரூம் டோருங்க அது. அதில் எவ்வளோ உப்பு கரை படிஞ்சிருக்கு. கீழே உள்ள டைல் பாருங்கள், அதோட வால் டைல்லாம் பாருங்கள், ஒரு மஞ்சள் கரை படிஞ்சிருக்கும். டாய்லெட்டில் பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பக்கெட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ உப்பு கரை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள கோலமாவு தான். இது எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரே பொருள் தான். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கோலமாவும் நான் எடுத்திருக்கேன். இந்த கோலமாவோட முக்கியமாக நான் சேர்க்க போகிறது சோடா உப்புங்க. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே சமையல் சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே சோடா உப்பு தான். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ப்ளீச்சிங் தன்மையை கொடுக்குங்க. நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு இந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு முன்ன வச்சிடும். இப்போ அந்த கோலமாவையும் நம்ம அந்த சோடா உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு பாக்கி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு பொருள், நம்ம டேப் இருக்குது பார்த்தீங்களா, எவர்சிலர் டேப்பாக இருக்கட்டும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் கோல்கேட் டூத் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி சேர்த்துக்கலாங்க. அந்த தோலை தூக்கி விட்டுறிஞ்சிடாதீங்க, தோல் தேவைப்படும், இருக்கட்டும். இப்போ இது 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இவ்வளவு தாங்க. இது நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் காசு கொடுத்து எதுவுமே வாங்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேப்பை தேய்ச்சி இதை வச்சிடலாம். என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பேஸ்ட்டோட சமையல் சோடா, லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த லெமனோட தோலை வச்சு நல்லா எல்லா இடத்தையும் டேப்பில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நான் கையில் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேன், ஒரு கையில் இதை தேய்க்கிறேன். அதனால் நான் என்னால் சரியாக காமிக்க முடியல. இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி தேய்ச்சி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தரைய டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி வச்சிடலாம். இதே மாதிரியே சிங்க்கில் இருக்கக்கூடிய அந்த டேப்பாக இருக்கட்டும், சிங்க்காக இருக்கட்டும், அதையுமே தேய்ச்சி வச்சுருங்க. இப்போ எங்கள் வீட்டு சிங்க்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் தெரியாமல் ஒரு லிக்விடை அதில் ஊற்றிட்டேங்க. டைல்ஸில் போடுற லிக்விடை ஊற்றுனோன்னே என்னோடய சிங்கே அந்த சைடெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. அதனால் அது எனக்கு திரும்ப மாற்ற முடியாதுங்கிறதுனால அதை நான் அப்படியே வச்சுட்டேன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலரு சைடில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். மற்றபடி டைல்ஸ் சிங்க் நல்ல சிங்க்கு தான், புதுசு தான். அது தெரியாமல் என்னோட மிஸ்டேக். அது ஒரு ஆசிட் மாதிரியான ஒரு லிக்விடை அதில் நான் ஊற்றிட்டேன். அதனால அது அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கையும் தடவி வச்சாச்சு, அதோட அந்த டேப்பையும் நம்ம தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே டைல்ஸுக்கு வந்துடலாம். பாத்ரூமுக்கு வந்த பிறகு பாத்ரூமில் கொஞ்சம் இந்த தரையை நம்ம வெட்டு பண்ணிக்கலாம், தண்ணி தெளித்து. அதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த கோலமாவு பொடி, கோலமாவு சோடா உப்பு பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இது மாதிரி ஸ்க்ரப்பருங்க. அந்த ஸ்க்ரப்பரை வீணாக்காதீங்க. எப்பொழுதுமே நம்ம ஒரு பாத்திரம் விளக்கிட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஸ்க்ரப்பர் மாற்றுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பரை தூக்கி விட்டெறிஞ்சிடாதீங்க, அதை சேர்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம தேய்ச்சி வச்ச அந்த டேப்பில் நல்லா தேய்ச்சி விடுங்க. டேப்பாக இருக்கட்டும், சிங்காக இருக்கட்டும், சிங்கை சுற்றி உள்ள இடம், இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்ல பளிச்சுன்னு ஆகிடுங்க, சூப்பராக பளபளன்னு ஆகிடும். அப்படியே புதுசு மாதிரி மின்னும் உங்களுக்கு. அந்த டேப்லாம் அப்படியே புதுசாகவே ஆனது மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட்டுங்க அந்த கோல்கேட்டு ப்ளஸ் சோடா உப்பு, லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா அது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிடுங்க.
முக்கியமாக இந்த ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. கிச்சனில் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்க்குக்கு பக்கத்தில் உள்ள அந்த கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே இது மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா ஒரு காட்டன் டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. அதில் உள்ள உப்பு கரை எப்படி போக்குறதுங்கிறத நான் லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ திரும்ப நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த டேப் எல்லாமே வேற ஒரு ஸ்க்ரப்பரால் நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி சைடில் உள்ள இந்த வால் டைலாக இருக்கட்டும், அதுலேயுமே நல்லா உங்களுக்கு இந்த கோலம் மாவு ப்ளஸ் அந்த சோடா உப்பு எல்லாம் வச்சுருந்தோம்லே அது எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஒரு ஸ்டிக்கு, அதாவது டைல்ஸ் இப்படி கழுவுறதுக்கான ஸ்டிக் வச்சுருப்போம். அது ரொம்ப கம்மிங்க, 100 ரூபாயோ என்னவோ தான் நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் நல்ல கீழே தேய்ச்சி விடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு முடியல, அது வேண்டாம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்க்ரப்பரால் கூட நீங்கள் டைல்ஸை தேய்ச்சி விட்டுடலாம். மாதம் ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டா போதுங்க. அந்த கரையெல்லாம் விட்டு அப்படியே பளிச்சுன்னு பளன்னு மின்னும். நீங்கள் ரொம்ப மெனக்கடல் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. இதே மாதிரி அந்த டோரில் உள்ள அந்த வெள்ளை கரையுமே உப்பு கரையுமே இதே மாதிரி ஸ்க்ரப்பரால் வச்சு தேய்ச்சி விட்டுலாம். அந்த கோலம் மாவை தொட்டுக்கலாம். அதோட நீங்கள் அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே பளன்னு ஆகிடுங்க. இதுக்கு நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு லிக்விட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் கோலமாவாக இருக்கட்டும், சோடா உப்பு, லெமன் பேஸ்ட்டு, இதை வச்சே நம்மளோட டாய்லெட் பாத்ரூமை எவ்வளோ பளன்னு ஆக்கிட்டோம் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த பக்கெட்லேயுமே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கோலமாவு சோடா உப்பு கலவை அதில் சேர்த்து விட்டுட்டு ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி விட்டுருங்க. முன்னாடி பின்பக்கம் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு பக்கெட்டை பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி பளன்னு மின்னுங்க. நீங்கள் புதுசாக அப்போ தான் வாங்கினது மாதிரியே இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். மாதம் ஒரு வாட்டி இது மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் எப்பொழுதும் போல் டாய்லெட்லாம் எப்படி கழுவுவீங்களோ அது மாதிரி ரெகுலராக நீங்கள் கழுவி விட்டுக்கோங்க. இது மாதிரி அப்பப்போ மாதம் ஒரு வாட்டி இந்த உப்பு கரையாக இருக்கட்டும், சைடில் படக்கூடிய அந்த எல்லோ கரை, மஞ்சள் கரை பார்த்தீங்களா, அது எல்லாமே இது மாதிரி கோலமாவு ப்ளஸ் சோடா உப்பை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. இப்போ கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உப்பு பூத்த கரை அப்படியே இருக்குங்களா, நம்ம தொடச்சி விட்டு இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு காட்டன் டவல் அல்லது டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுருங்க. அதே மாதிரி சிங்க்லையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம பாத்ரூம் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர்லையுமே இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பு கரை தெரியவும் தெரியாது. மறுபடியும் தண்ணி பட்டாலும் அந்த இடத்துல நிற்காது. இதே மாதிரி அதிக செலவில்லாமல் உங்கள் டாய்லெட் பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.